வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அப்போ இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு தேவையா இல்லையான்னு ஒரு குழப்பம் கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா கவலையா படாதீங்க. இந்த முழு விஷயத்தையும் நம்ம ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம். ஆமாங்க. இதுதான் நிறைய தொழில் பண்றவங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சிலருக்கு இது கட்டாயம், சிலருக்கு இது ஒரு ஆப்ஷன். உங்க பிசினஸ் இதுல எந்த கேட்டகரியில வருதுன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தோன்ற இந்த ரூல்ஸ நாம அடுத்த 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே இதுல இருக்கு. முதல்ல டர்ன் ஓவர் லிமிட்ஸ் பத்தி பாப்போம். அப்புறம் எந்தெந்த சிச்சுவேஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா கம்பல்சரி ஆகுதுன்னு பேசுவோம். அடுத்து ஐடிசி பெனிஃபிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். சரி வாங்க, கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற ரொம்ப பொதுவான கண்டிஷன் என்னன்னா, உங்க வருடாந்திர டர்ன்ஓவர், அதாவது உங்க மொத்த சேல்ஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. நீங்க பொருட்களை விக்கிறவரா இருந்தீங்கன்னா, உங்க வருஷ டர்ன்ஓவர் 40 லட்சம் ரூபாய தாண்டுச்சுன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஆனா அதுவே நீங்க சர்வீஸ் பண்றவரா இருந்தீங்கன்னா அந்த லிமிட் பாதிதான், வெறும் 20 லட்சம் ரூபாய். முக்கியமா ஒன்னு கவனிங்க, சில ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்ல இந்த லிமிட் இன்னும் கூட கம்மியா இருக்கலாம். ஓகே, இப்ப அடுத்த பாட்டுக்கு போலாம். ஒருவேளை உங்க டர்ன்ஓவர் இந்த லிமிட்டுக்குள்ள இருந்தாலும் கூட சில ஸ்பெஷல் சூழ்நிலைகள்ல நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்றது கட்டாயமாயிரும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, உங்க டர்ன்ஓவர் கம்மியா இருந்தாலும் நீங்க பண்ற பிசினஸோட தன்மையை பொறுத்து நீங்க ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு சேல்ஸ் பண்றது, இல்ல ஆன்லைன்ல விக்கிறது, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ரிகர்ஸ் என்னென்னு ஒன்னொன்னா பாப்போம். இது ரொம்ப முக்கியமான ரூல். நீங்க உங்க சொந்த மாநிலத்தை விட்டு வெளியில ஒரே ஒரு சின்ன சேல் பண்ணா கூட நீங்க உடனே ஜிஎஸ்டி வலயத்துக்குள்ள வந்துடுவீங்க. சோ பாயிண்ட் என்னன்னா, மாநில எல்லைய தாண்டி பிசினஸ் பண்ணும்போது ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இ-காமர்ஸ் செல்லர்ஸ்க்கு டர்ன்ஓவர் லிமிட்டே கிடையாது. நீங்க ஆன்லைன்ல ஒரே ஒரு பொருளை வித்தா கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரொம்ப முக்கியமான தகவல். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஆர்சிஎம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் ரூல். நார்மலா விக்கிறவங்க தான் டாக்ஸ் கட்டுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல வாங்குறவரே கவர்மெண்ட்டுக்கு நேரா டாக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் தேவைப்படும். நம்ம நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிறுவனங்கள் இந்த ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக்கிடுவாங்க. இது தற்காலிகமா பண்ற பிசினஸ்க்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு, நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போட்டா கூட இந்த ரூல் உங்களுக்கு அப்ளை ஆக சான்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் ஜிஎஸ்டி எப்பெல்லாம் கட்டாயம்னு பார்த்தோம். இப்போ கட்டாயம் இல்லனாலும் நீங்களா விரும்பி ஏன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான காரணம் இருக்கு. அதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க வாங்குற பொருட்கள், சர்வீஸ்களுக்கு நீங்க கட்டின ஜிஎஸ்டி வரிய நீங்க உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ஜிஎஸ்டி வரியில இருந்து கழிச்சுக்கலாம். ஆனா இதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா வேணும். இதனால உங்க பிசினஸ் செலவு நல்லாவே குறையும். சரி, ரூல்ஸ் பார்த்தாச்சு, பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு. ஆனா இதுல ஏதாவது தப்பு நடந்துட்டா என்னாகும்? பெனால்டி. அதை தவிர்க்கிறதுக்கு பெஸ்டான வழி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போறதுதான். பாருங்க, இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெளிவா சொல்லுது. டாக்ஸ் விஷயத்துல டவுட் இருந்தா நாமளே ஒரு முடிவு எடுக்கிறத விட ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஆலோசனை கேட்கறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். இது உங்களை பெரிய ஃபைன்ல இருந்து காப்பாத்தும். ஜிஎஸ்டி ரூல்ஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க எல்லா ரூல்ஸையும் சரியா ஃபாலோ பண்றீங்களான்னு பாத்துப்பாங்க. அப்போ நீங்க உங்க பிசினஸ்ல மட்டும் முழுசா கவனம் செலுத்தலாம், இல்லையா? உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து மத்த எல்லா வரி சம்பந்தமான தேவைகளுக்கும் ஒரு தெளிவான, நம்பகமான கைடன்ஸ் வேணுமா? அப்போ நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் உங்க பிசினஸ் பயணத்தை ரொம்பவே சுலபமாக்கும். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க: 9500027481. உங்க வரி விஷயங்களை இன்னிக்கே சரி பண்ணுங்க.